இன்னைக்கு மார்னிங் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சிம்பிளாக ஃபுட்டு கேட்டதுனால நான் கேப்சிகம் ஆனியன் அதாவது குடமிளகா வெங்காயம் வச்சு கிரேவியும் ஹெல்த்தியாக பீட்ரூட் ரைத்தா தந்தூரி ரொட்டியோட சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸை முடிச்சாச்சு. பசங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு அதே தந்தூரி ரொட்டியும் சப்ஜியுமே வச்சாச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆட்டா மாவில் தான் தந்தூரி செஞ்சுருக்கேன். 1/2 கிலோ மாவு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டேன். கடாயை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு கட் பண்ண கேப்சிகமும் ஆனியனையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் குடமிளகாவையும் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பிஞ்சளவு சால்ட்டும் ஒரு பிஞ்சளவு சுகரையும் சேர்த்துக்கோங்க. இதனால வெங்காயமும் குடமிளகாவும் சீக்கிரம் வதங்கிடும். இதோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக சுகர் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதக்கிட்டு இது ஒரு வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினா போதும். பாருங்க, இதில் நம்ம சுகர் சேர்த்ததுனால இதோட கலர் சேஞ்ச் ஆகலை, அப்படியே இருக்குது. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடல மாவு இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக குறையும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் இதனோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 1 or 2 மினிட்ஸ் இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை லேசாக வதக்கிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு 2 or 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறதுனால இந்த தக்காளி இன்னும் நல்லா மஞ்சிரும், குழன்னு இந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதில் சேர்த்துருக்கிற தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆயில் தேவைப்பட்டுச்சாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சாச்சு. ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் குடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா இதே மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸை இந்த மசாலாவோட ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கூட ஒத்தாப்பில் கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிச்சிருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கட்டியாக இதே மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் திக்கான கிரேவி கிடைக்கும். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ண மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி, பூரி, தந்தூரி ரொட்டி, பரோட்டாவுக்கு கூட சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி. தந்தூரிக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டாச்சு. இதுலேருந்து கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்துக்கலாம். மாவு உருட்டிட்டு பூரிக்கட்டையில் தேவையான தொடுமாவையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப மெல்லிசா இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இந்த மாவை தூக்கிக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற விட்டதில் இந்த மாவு ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. தந்தூரிக்கு கரெக்டாக இருக்கும். மாவை தீத்துனதுக்கப்புறம் இது மேலே தண்ணியால் கொஞ்சம் ஈரமாக்கிக்கோங்க. 2-3 தடவையாவது தண்ணியால் இது மேல் பக்கம் நல்லா ஈரமாக்கிக்கோங்க. அப்போ தான் கடாயிலேருந்து தந்தூரிக்கு ரொட்டி சுடும் பொழுது அடுப்பில் விடாமல் இருக்கும். இந்த தோசைகள் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமை வச்சுக்கோங்க. மாவு வந்து மேல் பக்கம் நல்லா இதே மாதிரி உப்புனதுக்கப்புறம் இதை திருப்பி அடுப்பை நல்லா காட்டுங்க. நான் கேமராவில் தெரியறதுக்காக கொஞ்சம் மேலே தூக்கி காட்டுறேன். இப்போ இது மேல் பக்கம் வெண்ணெய்யோ நெய்யோ தடவிக்கலாம். இப்போ இந்த நெய்யை இந்த தந்தூரி ரொட்டி ஃபுல்லுக்கும் தீத்தி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். சூடாக இந்த தந்தூரி ரொட்டி கல்லில் இருக்கும் பொழுதே இந்த மல்லித்தலையை தூவுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மல்லித்தலை ரொட்டியோட ஒட்டுற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டாச்சு. நல்லா சாஃப்டாக கம்மன்னு இந்த நெய் வாசனையோட தந்தூரி ரொட்டி ரெடி ஆகிட்டு கடகடன்னு அடுத்தடுத்து ரொட்டியும் சுட்டு எடுத்தாச்சு. ஆனியன் கேப்சிகம் கிரேவியும் ரெடியாக இருக்குது. இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்தியான ரைத்தா ஒன்று செஞ்சிடலாம். ஒரு பவுலில் 2-3 டேபிள் ஸ்பூன் புளிக்காத கட்டியான தயிர் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக பீட்ரூட்டையும் துருவி சேர்த்துக்கிட்டு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பீட்ரூட் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த ரைத்தாவை கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா 2ஆ கீறி கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஹெல்த்தியான பீட்ரூட் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம்.
நல்ல சாஃப்டாக பூ போல் ஆட்டா தந்தூரி ரொட்டி. டுடே வீடியோ ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் தந்தூரி ரொட்டி ஆனியன் கேப்சிகம் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Kausi. Thanks for watching.